போர் நிறுத்தத்தை தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் அமைதி திரும்பியுள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தின் அம்ரித்சரில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சொல்லுங்க. நேற்று மாலை போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இப்பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? மக்களுடைய மனநிலை என்ன? இயல்பு நிலை திரும்பிவிட்டதா? ரம்யா, நேற்று நம்ம பார்த்தோம், சீஸ்ஃபயர் அறிவித்து ஒரு மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பல எல்லையோர பகுதிகளில் அவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இந்தியாவும் பதிலடி கொடுத்தது. இன்று அதிகாலையிலிருந்து எல்லையோர பகுதிகளில் எங்கேயுமே ட்ரோன் மூலமான பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடக்கவில்லை அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு அரசு தரப்பிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் இப்போ இருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தர் மாவட்டத்தில். அதாவது இங்கிருந்து பாகிஸ்தான் எல்லை வெறும் 100 கிலோமீட்டர் தான். ஆனால் ஜலந்தருக்கும் பாகிஸ்தான் எல்லைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம், ஒரு நகரம் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்த்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தின் பொற்கோவில் இருக்கக்கூடிய பகுதி, சீக்கியர்களுடைய மிக புனிதமான கோவில் இருக்கக்கூடிய பகுதி. நம்ம இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் இந்திய பாதுகாப்பு படை நடத்திய பிறகு பார்த்தோம், பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சின்னங்களை, மத ஆலயங்களை தாக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதனால இன்னைக்கு அமிர்த்சரில் ஒரு ஹை அலர்ட் அறிவிச்சிருக்காங்க இந்திய அரசு. என்னதான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வான்வழி தாக்குதல் நடக்கலைன்னா கூட இன்னைக்கு அமிர்த்சரில் இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த பகுதி மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, யாரும் ஜன்னலோர பகுதிகளில் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாங்கன்னா, வான் தாக்குதல் இல்லைனாலும் பெஹல்காமில் எப்படி ஊடுருவி தாக்குதல் நடத்தினார்களோ, இல்லை உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய வாய்ப்பு அமிர்த்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கிறதுனால அமிர்த்சர் மாவட்டத்திலையும் நகரத்திலையும் இருக்கக்கூடிய மக்களை யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் ஜன்னலோரத்தில் அமர வேண்டாம் என்றும் தகவல் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ரம்யா, ஆனந்த், இப்போ நீங்க பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர்ல இருக்கிறதுனால பொதுவாக அந்த பஞ்சாப் மாநிலம் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன்னா சீக்கியர்களின் புனித ஸ்தலமாக போற்றப்படும் அம்ரித்சர் பொற்கோயில் மேல ஒரு கண்பார்வை வைத்திருக்கிறார்கள். மக்களை ஹை அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க கிட்ட யார்ட்டையாவது உங்களால நேரடியா பேச முடிஞ்சுதா? ஹலோ ரம்யா, நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கல. இங்கே நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நம்ம தகவல்கள் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத நான் கண்டினியூவாக சொல்லிடுறேன். நீங்கள் பேசக்கூடியது எனக்கு கேட்கல. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், என்ன இந்திய அரசு என்ன நடவடிக்கை தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்க போகிறாங்களோ அதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கடைசி பயங்கரவாதி அழியும் வரை இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்போ நம்மளோட மக்களுமே இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயே அதோடைய கருத்தை கேட்போம். Brother, what you think, like what the Indian government has to do to stop the cross-border terrorism by Pakistan? We can do that. We should know that the Pakistan should be there, and they have to stop the things, because now they are doing they are fighting first, and India has now stopped. But now I think India should be take action about Pakistan also. So what do you think, like Pakistan is targeting the other religion people like Hindus, Sikhs and Isai of India? Yes. So do you think discriminating between people and killing because they are not Muslim, is that a right thing for a country to do? First of all, I believe there is only one God. That's why I don't think about religious. He's my friend. He's my friend. He's Sikh. I am Hindu. I don't think anybody religious. The Pakistan is not doing good. They're killing people because of religion. So now the American government is getting involved in this war and they want a ceasefire, but Pakistan is not coordinating with it. So do you think India should listen to what the American government is telling, or should we continue our attack on the terrorists in Pakistan? First, they should listen about America. If they are doing, the Pakistan is doing first, then we should take action. Why you are listening? Why we are there? Our Indian peoples are killed. Everything are killed. That's why. Okay, what do you want to tell to the Indian army as an youngster of this country, to the Indian Defence Force? What do you like to say? I will say that we should be strong. I am with the Indian Army. Entire youngsters of Punjab are with Indian Army. Yes, we are with Indian Army. Yes, sir. What's your take on this ongoing war? I believe that Indian government should not
forget what happened in Pahalgam and don't believe in Pakistanis. They are telling false, and after peace ceasefire, they are not stopping the killing the people with drones attacks. Though, so Indian sovereign government should not undertake undertake them under America with this ceasefire. So he stops ceasefire and should keep up the war and win India. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நான் சொன்ன மாதிரி இந்தியா எக்காரணத்து கொண்டும் இந்த தாக்குதலை, தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தக்கூடாது. நாங்கள் இந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இதற்கு முழு ஆதரவும் அளிக்கிறோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசுக்கும் இந்திய பாதுகாப்பு படைக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் பஞ்சாபில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சீக்கியர்களும் அனைவரும் இணைந்து தந்திருக்கிறாங்க. ரம்யா, ஆனந்த், இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை அவர்களே சொல்லி நம்ம நேரடியாக கேட்டோம். இந்த நிலையில இந்த மின் விநியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனெக்ஷன் திருப்பி வந்திருக்கு. மின் விநியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே திருப்பியும் மறுபடியும் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இயல்பு நிலை திரும்புவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இயல்பு நிலை திரும்புவதற்கு அவசியம் இல்லை ரம்யா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் இந்த அரசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இயல்பு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பகுதிகளில் மட்டும்தான், எல்லையோர பகுதிகளில் மட்டும்தான் வீட்டுக்கு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலை வரை மின் வசதி பல இடத்துல செக்யூரிட்டி ரீசனுக்காக துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது முழு பகுதிகளுக்கும் மின்சாரமானது வழங்கப்பட்டு மக்களினுடைய இயல்பு நிலை திரும்பிதான் உள்ளது ரம்யா. அதே மாதிரியான அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? குறிப்பாக அம்ரித்சரில் இருக்கக்கூடிய பொற்கோவில்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த மாதிரி இருக்கு? பொற்கோவிலுக்கான பாதுகாப்பு என்றைக்குமே ஹை அலர்ட்டில் தான் இருக்கும், செக்யூரிட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் வந்த பிறகு அதனுடைய பாதுகாப்பினுடைய கட்டங்களை உயர்த்தி இருக்கு. பல கட்ட பாதுகாப்பு பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த பொற்கோவிலுக்கு வழங்கியிருக்கு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சீக்கிய சகோதரர்களுடைய பொற்கோவிலுக்கு ஒரு ஆபத்து, ஒரு சின்ன ஆபத்தை கூட ஏற்படுத்த விட மாட்டோம் என்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்த அறிவிப்பு நேற்று மாலை வெளியானதை தொடர்ந்து எல்லையோர மாவட்டங்களில் அமைதி நிலை திரும்பி வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை களத்திலிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். Every picture here has its own kutti story. This is Anand and family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.